ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு தொத்தாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம தொத்தாஸ் கிச்சனில் பார்க்க போகிற ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி என்னன்னாக்கா ஒரு புதினா சட்னி. ஒரு புதினா சட்னின்றது ரொம்பவே சிம்பிளான டிஷ். பட் வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் ஆனியன், ஜிஞ்சர், கார்லிக் அண்ட் உளுத்தம்பருப்பு, தென் வி ஹாவ் க்ரீன் சில்லி, அதுக்கப்புறமா மின்ட், அதுக்கப்புறம் கொரியாண்டர் நம்ம எடுத்து வச்சுருக்கோங்க. ஸோ இதெல்லாமே ஃபஸ்ட்டு வந்து நம்ம வாஷ் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஹெவி பாட்டம் பேன் எடுத்துக்கோங்க. ஹெவி பாட்டம் பேனில் வந்து நல்லா ஆயில் விட்டுட்டு, ஆயில் லைட்டாக ஹீட்டாக இருக்கும்போதே நீங்கள் வந்து உளுத்தம்பருப்பு போட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. உளுத்தம்பருப்பு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பேர்ன் ஆகிடக்கூடாது. லைட்டான ரோஸ்ட்டில் நீங்கள் பண்ணி எடுத்துக்கோங்க. அது கூடவே வந்து பீல் பண்ண கார்லிக் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஜிஞ்சர் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா க்ரீன் சில்லி போட்டுக்கோங்க. இது மூணுத்தையும் போட்டு லைட்டாக வதக்கிட்டு, அதுக்கப்புறம் ஆனியன் அண்ட் கறி லீஃப் ரெண்டுத்தையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஆனியன் ரொம்பவும் வதங்க வேணாம், அதுக்குன்ட்டு கசப்பாகவும் இருக்கும். அதனால் வந்து லைட்டாக நீங்கள் வதக்கி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக சுகர் போட்டிங்கனாக்கா உங்களுடைய புதினா கலர் வந்து க்ரீனாகவே இருக்குங்க. ஸோ நான் கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து மின்ட் வந்து நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிறது அதையும் நம்ம உள்ளே போட்டுக்கலாம். அது கூடவே வந்து கொத்தமல்லியும் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் நம்ம உள்ளே போட்டு ரெண்டுத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது கூட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நான் எதிர்பார்ப்பேன். இது என்னுடைய டேஸ்ட் பட்ஸு. நீங்கள் வந்து கொஞ்சம் புளியும் போட்டுக்கிட்டா போட்டுக்கலாம். நம்மளுக்கு வந்து கொஞ்சம் நல்லா ரொம்ப நைஸாக இல்லாமல் நுரன்னு வரதுக்காக நம்ம தேங்காவும் கொஞ்சம் அரைச்சி போட்டுக்கின்னு இருக்கோம். ஸோ இது எல்லாத்தையும் வந்து கூல் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு ரொம்பவும் நைஸாக இல்லாமல் லைட்டாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொரப்பாக நீங்கள் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சாச்சு. நம்மளுக்கு சட்னி ரெடி ஆகிடுச்சிங்க. இது ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு சின்ன பேனில் கொஞ்சமாக ஆயில், கொஞ்சமாக மஸ்டர்ட், அதுக்கப்புறமா ட்ரை சில்லி, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சமாக ஹிங்கு மூணுத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் தாளிப்பு மாதிரி பண்ணி நம்ம சட்னி மேலே ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு, இது வந்து ஒரு நல்ல காம்பினேஷன் வந்து உங்களுக்கு இட்லி, தோசை அண்ட் சப்பாத்தி அது கூடலாம் சாப்பிட்லாங்க. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். வில் see you on next video.